அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிரான்ஸ் நாட்டில் இளம்பெண்கள், திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள் இவர்களை மட்டும் குறிவைத்து இடம்பெறுகின்ற நிதி மோசடி சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அனுப்பியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்களும் இப்படிப்பட்டவர்களால் இந்த நிதி மோசடியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னோட கொமெண்ட்லேயோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வுக்கான பகிர்வு மட்டும் இல்லாமல் இப்படி பாதிக்கப்படுகின்ற எங்களுடைய இளம்பெண்கள், குறிப்பாக ஒரு 18 வயசுல இருந்து அதுக்கப்புறமாக வருகின்ற பெண்கள், அதே மாதிரி திருமணமான பெண்கள் குறிப்பாக அதில் மாட்டுப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக. என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த வீடியோ ஒரு நபர் ஒருவர், பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அனுப்பிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காலகட்டத்தில் பிரான்ஸை பொறுத்தவரையில் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. எங்களோட பிள்ளைகள், பெண் குழந்தைகள் தவறான வழிகளில் போவது அல்லது தவறான நபர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் யாருக்கு என்ன நடந்தது அப்படின்றத குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாக இந்த சமூக ஊடகங்கள், குறிப்பாக இந்த ஃபேஸ்புக், அதுக்கப்புறமாக இந்த இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி இந்த இமெயில்கள் வந்ததுக்கு அப்புறமாக தொடர்புகள் எடுப்பவர்கள் இமெயிலினூடாக பழகுவது, ஃபேஸ்புக் இன்பாக்ஸினூடாக பழகுறது, அப்படி பழகி அப்படி காசுகள் கேட்கின்ற நடைமுறை இருந்தது. அப்படி ஒரு நிதி மோசடி இடம்பெற்று அவையும் ஃபேஸ்புக்கினுடைய விழிப்புணர்வு, மக்களினுடைய விழிப்புணர்வு காரணமாக ஒரு தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்பவும் ஒரு சில பெண்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு நாடுகளில் இருப்பவர்கள் இன்பாக்ஸின் ஊடாக சமூக ஊடகங்கள், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமான ஊடாக பணம் கேட்பார்கள். இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கின்ற பட்சத்தில், இல்லை குறிப்பாக யாராவது பெண்கள் பார்க்குற நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு. ஒரு சில பெண்கள் நாங்கள் தங்களுடைய உடலில் எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் அம்மனமாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ காலில் வருகிறோம், நீங்கள் அதை பார்த்து வீடியோ காலில் எங்களை ரொம்ப பார்த்துட்டு காசு தாங்க கேட்கின்ற விஷயமும் சமூக ஊடகங்களில், குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், அதே மாதிரி டிக்டாக்ல இன்பாக்ஸில் கேட்குற விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்கன்னு கேட்டு இப்படியான சம்பாவிதங்கள் இடம்பெறுகின்றன. இவைகள் ஒரு பக்கமாக இடம்பெற்று கொண்டிருந்தாலும் இவைகள் ஓரளவுக்கு குறைந்து கொண்டு விட்டது என்று எங்களுடைய சகோதர சகோதரிகள் விழிப்புணர்வாக இருக்கிறார். குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகள், கனடா, லண்டன், அதே மாதிரி இங்கே பிரான்ஸ், ஜெர்மனி, இப்படிப்பட்ட இந்த நாடுகளில் குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அளவுக்கு அதிகமாக வாழ்கின்ற இடங்களை குறிவச்சு இவ்வாறான சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விஷயம் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சகோதரர் ஒருவர் தந்திருக்கின்ற தகவல் என்னன்னு சொன்னால், பிரான்ஸில் இணையத்தினூடாக இடம்பெறுகின்ற நிதி மோசடி சம்பந்தமாக தகவல் தந்திருக்கிறாரு. குறிப்பாக இது யாரை குறிவைக்கப்படுகிறது அப்படி என்றால் 18 வயசுக்கு மேற்பட்ட இளம்பராயத்தினர் பெண்கள், அதே மாதிரி திருமணம் முடித்த இளம் பெண்கள், இவர்களை குறிவைத்து தான் இந்த நிதியியல் மொசடி இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் உங்களை கண்காணிப்பார்கள். ஒரு திருவிழாவிலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு பொது நிகழ்வுகளை உங்களை கண்காணிக்கின்ற பொழுது இளம்பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் நகைகள் அணிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய ஆடம்பரம், நீங்கள் என்ன கைபேசி வச்சுருக்கீங்க, கைகளை என்ன மாதிரி உங்களுடைய மணிக்கூடு கட்டுக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கா, நீங்கள் என்ன பர்ஃப்யூம் சென்ட் அடிச்சிருக்கிறீங்க, இதுகளை அடிப்படையில் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பணக்கார வர்க்கமாக அல்லது உங்களோட நிதி காசு இருக்கின்றவர்களாக நீங்கள் பொது இடத்துல சங்கமிக்கின்ற பொழுது அந்த இடத்துல உங்களோடு ஒரு சிலர் நட்பு ரீதியாக பழகுவதாகவும் ஆரம்பத்தில், அதுக்கப்புறமாக ஒரு சில நட்பு ரீதியாக பழகிவிட்டு அந்த இடத்துலையே நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா, சமூக ஊடகங்களில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட்டை வேண்டி அதுக்குள்ளே
செக் பண்ணி பார்க்குறது எப்படி நீங்கள் எப்படி ஆடம்பரமாக இருக்கிறீங்க, என்னென்ன நகைகள் போட்டிருக்கிறீங்க, இப்படியான ஒரு திட்டத்தில் வந்து உங்களோட ஆரம்பத்தில் பழகி 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 உங்களை அப்புறம் வந்து நெருங்கி பழகி அதுக்கப்புறமாக உங்களை தம்பசப்படுத்தியதுக்கு அப்புறமாக உங்களுடைய பேர்களில் வந்து வங்கிகளில் கடன் எடுக்கிறது அல்லது உங்களை வங்கிகளில் கடன் எடுக்க சொல்லி ஏதாவது ஒரு நிதி திட்டமிடலில் வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து போட சொல்லி அங்கே மோசடி செய்வது, இப்படியான விஷயங்கள் வந்து இடம்பெறுவதாக சொல்லப்படுறது. இதே மாதிரி இளம் பெண்கள் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களை இவ்வாறான நிதி மோசடிகளை செஞ்சுவிட்டு அவர்களை என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், இதை வந்து உங்களுடைய கணவரிடம் நான் சொல்லிவிடுவேன் அல்லது வந்து நீங்கள் எங்களோட தகாத உறவில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை வந்து பொது வழியில் கொண்டு வருவோம், இப்படியாக திருமணமான பெண்களையும் வந்து குறிப்பிட்டு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இணைய மோசடிக்குள்ள விழுந்த எவருமே வந்து மீண்டதாக சரித்திரம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இணைய மோசடிகளில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது, குறிப்பாக இந்த நகை சீட்டுகள், அதே மாதிரி நீங்கள் சீட்டெடுக்கின்ற விஷயங்கள், அந்த விஷயங்கள் தெரிந்தால் அதில் வருகின்ற பணத்தையும் நீங்கள் முதலிடுங்கோ, இங்கே இந்த நாடுகளில் முதலிடுங்கோ, இந்தியாவில் முதலிடுங்கோ, அங்கே முதலிடுங்கோ, இதில் முதலிடுங்கோன்னு சொல்லிவிட்டு போலியான கணக்குகளுக்குள்ள வந்து அந்த பணத்தை கொண்டு போய் போட பண்ணிவிட்டு அந்த பணத்தையும் அந்த குறிப்பிட்ட கும்பல் வந்து மோசடி செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இது தொடர்ச்சியாக இந்த பணம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பணம் இலங்கைக்கு போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு போவது மட்டுமில்லாமல் இந்த பணத்துக்குள்ள வந்து அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றது மட்டுமில்லாமல் இங்கே வந்து இணையத்தில் இருக்கின்ற வங்கிகள், இணைய வங்கிகளில் வந்து கிரெடிட் எடுக்கிறது, அதில் கிரெடிட் எடுத்து அந்த காசுகளை வந்து தம்பசப்படுத்துவது, அதே போல் உங்களுடைய வங்கி கணக்குகள் நீட்டாக இருந்தால் ப்ராப்பராக இருந்தால் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், அதாவது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து போங்கு ஃப்ரான்ஸில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் உங்களோட விசாவை கொடுத்து பார்க்கணும், உங்களுக்கு வங்கியில் எந்த வித பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்பவராக இருந்தால், நீங்கள் ஒரு நல்ல வருமானம் உடையவராக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கொண்டு இணையத்துக்குள்ளே போய் இணைய வங்கிகளில் பண மோசடிகள் செய்வதாகவும் சொல்லப்படுறது. குறிப்பிட்ட அந்த வங்கிகளில் பணத்தை எடுத்துவிட்டு அதுக்கப்புறமாக ஒவ்வொரு மாதம் வங்கியினுடைய கடன் வந்து உங்களுடைய வங்கியில் கழியும். ஆனால் இந்த பணம் எப்படி எடுக்கப்பட்டு இந்த பணம் யாருடைய இடத்துக்கு போனது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வராது. ஆனால் கிரெடிட் எடுத்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து அவர்கள் தங்களுடைய சுயலாப தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உங்களை நிதி மோசடிக்குள் ஆளாக்கிவிட்டு போய்விடுவார்கள். நீங்கள் அந்த பணத்தை கட்டாத பட்சத்தில் அந்த நிதி நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் அந்த நிதி நிறுவனத்தினுடைய வழக்கை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறமா நாங்கள் இது சம்பந்தமாக எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி வாதாட வேண்டும், சட்டத்தின் முன்னால் போய் நிற்க வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் பிரான்ஸில் இப்போ இடம்பெறுவதாக சொல்லப்படுறது. குறிப்பிட்ட நபர் தன்னுடைய குடும்பம் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் தான் இன்னும் மீள முடியாமல் கிட்டத்தட்ட தனக்கு இவ்வாறான நிதி மோசடி காரணமாக 3 லட்சம் யூரோக்கும் மேற்பட்ட பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட தனக்கு இதனால் 8க்கும் மேற்பட்ட வழக்குகளை தான் சந்தித்ததாகவும் குறிப்பிட்ட சகோதரர் வந்து பாய்ந்திருக்கிறாரு. அதனால குறிப்பாக எங்களுடைய இளம் பெண்களோ அல்லது வந்து திருமணமான இளம் பெண்களோ உங்களிடம் யாராவது நெருங்கி பழகிறார்கள், குறிப்பாக இது பெண்கள் பழகுவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாகத்தான் சொல்லப்படுறது. ஆனால் உங்களோட பழகி விட்டு உங்களுடைய முகவரிகள் இடங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பகுதிகளில் நீங்கள் கண்காணிக்கப்படுவதாகவும் அதுக்கப்புறமா தான் இந்த நிதி மோசடிகளில் இடம்பெறுவதாக சொல்லப்படுறது. இதில் வந்து வீட்டில் வந்து களவெடுத்தோ அல்லது வந்து உங்களுடைய நகைகளையோ இதுகளை பறிச்சு அப்படி என்றில்லை, எல்லாமே இணையத்தினூடாக உங்களை இணையவசப்படுத்தி அதுக்கப்புறமாக நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதனூடாக உங்களோட அன்பாக பாசமாக பழகிற மாதிரி பழகி அதுக்கப்புறமா இந்த நிதி மோசடி இடம்பெறுவதாகவும் அந்த குறிப்பிட்ட சகோதரர் வந்து பயந்திருக்கிறாரு. ஆக இதில் வந்து குறிவைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை குறைவு, பெண்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற ஒரு சிலர் வந்து இதனை செய்வதாகவும் சொல்லப்படுறது. இது சம்பந்தமாக நான் திருப்பி இன்னொரு விஷயம், ஏன் நீங்கள் போலீசாரிடம் நீங்கள் முறையிடவில்லை, இது சம்பந்தமாக நிதியியல் பிரச்சனை வருகின்ற பொழுது போலீசார் வந்து அதுக்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுதும் அது தாங்கள் போலீசாரிடம் முறையிட்ட
பொழுதும் சில இதுகளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட சொல்லியிருக்கார். அதனால் தனக்கு வந்து இதனால் இழந்த பணத்துக்காக தான் இப்பொழுது நீதிமன்றம் சென்றிருப்பதாகவும் வழக்கு இடம்பெறுவதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் உண்மையா பொய்யா என்பதை கடந்து இவர் ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இணையத்தில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இடம்பெறுகின்ற பண மோசடி வந்து ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவ்வாறான சம்பவங்கள் ஆங்காங்கே வேறு விதமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் இது புதிதாக இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு வந்தால் அல்லது உங்களோட யாரும் நெருங்கி பழகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவதானமாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க. அதுக்காக ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதை வந்து இன்னொருக்கு விழிப்புணர்வாக சொல்வதில் தப்பு கிடையாது. ஆனால் இதை யார் செய்கிறார்கள், இதை எப்படி செய்கிறார்கள் என்கின்ற விஷயங்கள் தெளிவாக தெரியவில்லை. அவரும் தெளிவாக அதனை என்னோட குறிப்பிடலை. ஆனால் இவரான சம்பவங்கள் இடம்பெறுவதாக சொல்லியிருக்கிறாரு. அவதானமாக இருங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோட நன்றி.